ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதரும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கொண்ட ஒரு கான்வர்சேஷனை பற்றி தான் இந்த இயேசு வழி மூலமா உங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 21வது அதிகாரம் 21, 22வது வசனம். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இயேசுவங்க உயிர்த்தெழுந்த பின்பு 3 முறை சீசர்களுக்கு தரிசனமாகறாங்க. இயேசு கடற்கரையில் நின்று சீசர்களை பார்த்து சாப்பிட ஏதாவது இருக்கான்னு இவங்க கேட்க, உடனே சீசர்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. இதை பார்த்த இயேசு உடனே சொல்றாரு, வலதுபுறத்துல நீங்க வலைய போடுங்க அப்படின்னு சொன்னதும் சீசர்களும் அதை கேட்டு வலைய போடும்போது வலைகள் நிரம்பத்தக்கதான மீன்கள் உங்களுக்கு கிடைக்குது. உடனே இதை பார்த்ததும் சீசர்கள் அங்க நிக்கிறது இயேசுதான் அப்படின்னு பேதுரு கண்டு உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி வராரு. இப்ப ஆண்டவர் கூட பேசுறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு பேதுரு கேட்கவும், பேதுரு சொல்ற, ஆண்டவர் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு 3 முறை சொல்ற. 3ஆம் முறை சொல்லும் போது அவர் அழுகிறார். இப்படி இந்த காரியம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயம் அங்க நடக்குது. பேதுரு யோவானை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இவன் காரியம் என்ன அப்படின்னு. அதாவது, ஆண்டவரே, எனக்கு என்ன முடிய போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அன்பா இருந்த சீசன் ஆகிய இந்த யோவான் இருக்கா இல்லையா, இவனுக்கு என்ன ஆக போகுது, அதாவது இவன் கதை எப்படி முடிய போகுது அப்படின்னு பேதுரு கேட்கிறாரு. உடனே இயேசு பேதுருகிட்ட அழகா பதில் கொடுத்திருப்பாரு. என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் வரும் அளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. அதாவது, இவன் கதை எப்படி முடிய போகுதுன்னு அதை தெரிஞ்சுக்க நீ ஏன் இவ்வளவு ஆசைப்படுற, நான் வர வரைக்கும் இவன் உயிரோடு கூட இருப்பான், அதை பத்தி உனக்கு என்ன அப்படி சொல்லி அழகா முடிச்சிருப்பாரு. இந்த பேதர் போல பலரும் இருக்காங்க. இப்படிப்பட்ட குணங்களோட நல்லா பேசுவாங்க, நல்ல இரக்கமுள்ளவர் போல பேசுவாங்க, அன்பா இருக்கிற போல பேசுவாங்க. ஆனா இவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறதையும், அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும், அவங்க எப்படி கல்யாணம் பண்றதாங்க, அவங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா, இப்படி அவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. சபையில இருக்க அத்தனை ஜனங்களுடைய குடும்பத்துல இருக்க பிரச்சனையும் இவங்க தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆசைப்படுவாங்க. அவங்க இத தேவ சமூகத்துக்கு ஜெபிப்பதற்காக நினைக்கிறீங்களா, இல்ல மற்றவர்கிட்ட தவறா பேசுவதற்காக? இப்படிப்பட்ட மனநிலையில உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாக விமர்சிப்பாங்க. இப்படிப்பட்டவங்ககிட்ட ஜாக்கிரதை உள்ளதா இருங்க. எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லாதீங்க. சில பிள்ளைங்க தேவ சமூகத்துல பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவன் பாரப்படுத்தினார் என்றால் ஜெபிக்கிற பிள்ளைங்கிட்ட, உங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க. இந்த பேதர் போல பலர் இருக்காங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்க லிஸ்ட்ல நம்மளும் வந்துடக்கூடாது. இந்த வார்த்தை உங்க கூட பேசிருக்கு நான் நம்புறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலியமா அநேகர் இயேசு வழியில பிரயாணம் பண்ணட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God the Father, the Lord Jesus and the Holy Spirit protect and bless you. Amen.